ஒரு ஹிடன் சைன், நம்ம உதாசீனப்படுத்தின ஒரு அறிகுறி, ஃபியூச்சர்ல நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் தைராய்டு பிரச்சனை ஹைப்போதைராய்டிசம் வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே காட்டக்கூடிய ஒரு ஹிடன் சைன் என்னன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுதான் அகந்தோசிஸ் நெக்ரிகன்ஸ். கழுத்துக்கு பின்னாடி டார்க் கலர்ல ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும். நிறைய பேர் இது அழுக்கு நினைச்சு தேய்ச்சி கழுவிட்டே இருப்பாங்க, போவே போகாது. இன்னைக்கு அப்படிதான் ஒரு 11 வயசு பையன் 55 கிலோவோட அழைச்சிட்டு வந்தாங்க. நான் முதல்ல போய் பார்த்தது, தம்பி உன் கழுத்துக்கு பின்னாடி காமி அப்படின்னு பார்த்தா அகந்தோசிஸ் நெக்ரிகன்ஸ் இருக்கு. இது ஒரு நோய் கிடையாது, நோய் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான முன்கூட்டியே நமக்கு சொல்லக்கூடிய அறிகுறி. பெண்குயின் நடக்கிறத பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதே நம்ம குழந்தைங்க வெயிட் அதிகமாகி பெண்குயின் மாதிரி நடந்தா பார்க்க நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்காது. நம்ம இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் பாய்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸ்க்கு தனியாக சார்ட் கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல டவுன்லோட் பண்ணுங்கள். குழந்தையோட வயசு, உயரம், எடை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அதில் மார்க் பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் வெயிட் ஆகிட்டே போகிறாங்க அப்படின்னா இமீடியட்டாக இன்டர்வென் பண்ணணும். ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே சைக்கிளிங் போகணும். வாரத்தில் 1 நாள் 2 நாள் பேட்மிண்டன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும். ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்த்து விடுங்க. ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள். சிப்ஸ், பிஸ்கட் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸை குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஸோ உங்கள் குழந்தை ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, கழுத்துக்கு பின்னாடி டார்க் பேச்சஸ் இருக்குது அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அதை மறைக்கிறதுக்கு ஆயின்மெண்ட்டை தேடாதீங்க. அதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதை நம்ம சரி பண்ணணும்.